வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஹனிமூன் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவில் ஒரு நடந்த சம்பவத்தை பற்றின வீடியோ தான். இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி தந்துடுறேன். அதோட கண்டினியூஸனாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. இப்போ அந்த கேஸ் எந்த நிலைமையில் இருக்குது, அப்புறம் எந்த மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் போலீஸ் முன்னிலையில் எடுத்து வைக்கிறாங்க, எந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் தராங்க, சொந்தக்காரங்க ரீதியாக என்ன மாதிரி விளக்கம்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 13 இந்த சோனம் அப்புறம் ராஜ ரகுவன்சி அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணமான கையோட ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவை சூஸ் பண்ணி ஹனிமூன் போகிறாங்க. போன இடத்துலேருந்து அவங்களுக்கு எந்தவித கான்டாக்டும் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு சந்தேகம் வந்திருக்கு. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க அதை கேர் எடுத்து பார்க்காதனால சிபிஐக்கு கைமாற்றோட சொல்லி போராட்டம் பண்ணி அப்புறம் அந்த கேஸ் சிபிஐக்கு கைமாறி சிபிஐ போய் விசாரித்து அந்த மேகாலயாவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் வந்து ஆண் பிணமானது கண்டெடுக்கப்படுது. அதை தொடர்ந்து சோனத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் அந்த சோனமை தேடுற ஒரு நோக்கத்தில் அந்த கேஸை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் த்ரோவில் அந்த கொலையை பண்ணதே சோனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தெரிய வருது. எது மூலம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி கூலிப்படையை வச்சுட்டு போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸோட முடிஞ்சிருக்கு. நான் போன வட்டம் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் விசாரிச்சுட்டு இருக்க போலீஸு, ஸோ இதை பற்றி தகவல்கள் வரும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பிடிச்சிருப்பேன். ஸோ இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமாவும் இது வேறு ஏதோ ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் வந்துட்டு உள்ளே கொடுத்து விட்றாங்க. அவங்க அப்பாவுக்கு சோனமோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் இவனை வந்துட்டு இந்த நரபலி கருணை கொலை நரபலிம்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி பிளாக் மேஜிக்கெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ராஜ ரகுவன்சியோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு சந்தேகமாக இருந்து போலீஸ்கிட்ட முன்வைக்கிறாங்க. நார்கோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கணும். அந்த நார்கோ டெஸ்ட் அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன் நார்கோ டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு. ஆனால் இது வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சுத்துவட்டாரத்தோட எஸ்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோனமும் இந்த ராஜ் புஷ்பாஹே அப்படின்றவங்களும் தான் வந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி காதல் இருந்ததாகவும் அது ரிலேட்டடாக தான் இந்த மர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் நார்கோ டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? நார்கோ டெஸ்ட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நார்கோ டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்துட்டு இந்த மனநிலையை மந்தமாக்க தன்மைக்கூடிய ஒரு சீரம். இதை வந்துட்டு ட்ரூத் சீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார்கோ டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது, அவங்க வந்துட்டு உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இதில் மேலும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு சம்மதிச்சாதான், யார் இந்த நார்கோ டெஸ்ட் வந்து பண்ணுவோம்ல, அவங்க வந்துட்டு சம்மதிச்சாதான் அவங்க மேலேயே பண்ண முடியும். வரையறுத்து வச்சுருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதுக்கு தடையும் செய்யப்பட்டது ஒரு சில இடத்துல. ஸோ அதை வந்துட்டு சாதாரணமாக செஞ்சிட முடியாது நார்கோ டெஸ்ட். இதுக்கு போலீஸ்காரங்க மூலமாக விளக்கம் வந்து, நீங்கள் வந்து நார்கோ டெஸ்ட் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறீங்க, பட் அது வந்துட்டு நாங்கள் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2 பேரும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கேஸில் அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுனே தெரியல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த நார்கோ டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்துட்டு சோனமும் ஒத்துக்கிட்டாங்க, ராஜ் புஷ்பாஹே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் அந்த மர்டரை பண்ணோம் கூலிப்படையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிப்படையிலேருந்து 8 பேரும் பிடிபட்டாங்க. அதாவது ஜூன் 21 மேகாலயா ஷில்லாங் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, 13 நாள் வந்துட்டு காவல் கண்காணிப்பில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்துட்டு 8 பேர் பிடிபட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ரீசெண்டாக தான் ஒருத்தர் வந்து பிடிபட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்க பேரெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை, பேர் மட்டும் பார்த்து வாசிக்கிறேன். ஏன்னா டக்கு அனலைஸ் பண்ணுறதுனால பேர் வந்துட்டு வாசிக்க முடியல. அந்த 8 பேரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சோனம் ரகுவன்சி, அப்புறம் ராஜ் புஷ்பாஹே அவங்களும் அடக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாஷ் ராஜ்புத், அப்புறம் விஷால் சிங் சஹேன், அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஜூன் 23 பிடிபட்டிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு என்னென்னா லோகேந்திர சிங் தாமோதர் அப்படின்றது அவர் பேர். இதில் 8ஆவதாக பிடிப்பட்ட ஆள் வந்துட்டு எப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள். அதாவது மேலும் அவர் மேலே ஒரு சில கேசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரைம் சீன் நடந்த இடத்துலேருந்து தகவல்களை அளிக்கிறது, அதாவது ஆதாரங்களை அளிக்கிறது, அதுக்கப்புறம் பணம், அப்புறம் ஆயுதங்கள் உட்பட வந்துட்டு மறைச்சி வைக்கிறது, அது மாதிரி சில பல வரையறுக்கப்பட்ட கேசஸ் எல்லாம் அவர் மேலே எக்ஸஸாக இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு முடிவு இந்த கேஸுக்கு அப்படின்னு இது வரைக்கும் தெரிய வருது. இதுக்கு மேலே நீதிமன்றம் என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரில. என்ன மாதிரியான தண்டனைகள் இதுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுதான் விஷயம். இதோட கேஸ் முடியுது. இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ இல்லை. இதுக்கப்புறமும் ட்விஸ்ட் அண்ட் டேஸ் வரப்போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த 8 பேர் பிடிபட்டாங்க. இப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே சில ட்விஸ்டெல்லாம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை. நம்ம அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் டக்கு பார்க்கலாம். பாய்.